அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை வந்து ஏற்கனவே சுப்பிரமணிய தீர்ப்பு சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து அவர் மேலே வந்து 20 வழக்குகள் வந்து டெக்காயிட்டி இந்த மாதிரி வந்து லேண்ட் கிராப்பிங்கு பல வழக்குகள் ராபரி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து பாலியல் வழக்கு கூட இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே இதாக போட்டு ஒரு குட்டாஸ் மேலே அவர் மேலே போட்டு அவர் மேலே வந்து ஒரே இது வந்து இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனோ இல்லை சிபிஐ இன்வெஸ்டிகேஷனோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 20 எஃப்ஐஆரையும் என்னென்ன ஸ்டேஜ்னு சொல்லிட்டு டீட்டெயில் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள். எந்த பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்க சார்ஜ் ஷீட்டில் எந்த சாருன்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வந்து சொன்னது கிடையாது. எந்த சாருன்னு சொல்லி சொன்னது கிடையாது. அதனால் வந்து அதையும் பற்றி நாங்கள் விசாரிக்க சொல்லி நாங்கள் போகிறோம். நாங்கள் சிபிஐ விசாரணையில் கமிஷனரே என்ன சொல்லிட்டாரு, ஒருத்தர் தான் சொல்லிட்டாரு. அப்போ எப்படி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு டிஜிபியோ கமிஷன் சொன்னதுக்கப்புறம் அவர் கீழே உள்ள ஆஃபீஸர் வந்து திருப்பி ஒரே அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி அது பண்ண முடியும்? இது அதனால தான் இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சரி சிபிஐ கேட்டிருக்கோம். நாங்கள் அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுவோம். கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது ஏற்கனவே எஸ்ஐடி வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிச்சு. ஏற்கனவே உள்ள நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியமும் லட்சுமணநாராயண நீதிபதி அரசர்கள் வந்து எஸ்ஐடிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த வழக்கை வந்து எஸ்ஐடி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வழக்குகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கமிஷனர் வந்து நம்ம சிட்டி கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அவர் இது பேப்பர்லேயும் நேராக பேட்டி கொடுத்துருந்தார். அந்த 20 வழக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா வழக்கறிஞர் மோகன்தாஸ் நான் வந்து திருப்பியும் ஒரு பில்லு ஏற்கனவே ஒரு பில்லு போட்டிருந்தோம். அது எஸ்ஐடிக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. அது நடந்துகிட்டு இருக்கு. அது சிபிஐ கேட்டிருந்தோம். அதுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேவிட்டெல்லாம் போட்டு நாங்கள் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கை வந்து ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. அவர் போர்ஷன் மட்டும் அவர் இன்டர்வியூ நடத்துனது மட்டும் ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானசேகரன் மேலே 20 வழக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே கமிஷனர் வந்து சொல்லியிருந்தார். அந்த கமிஷனர் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் எல்லா பேப்பர்லையும் வந்துருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்கு மேலே வந்து ஒரு பில்லு போட்டு இப்போ பாரதிய ஜனதா வழக்கறிஞராக நாங்கள் வந்து பில்லு போட்டு இன்றைக்கி வந்து நீதியரசர் இவர் ஸ்ரீராம் முனுக்கையும் இவர் சபி முனுக்கையும் வந்துருந்துச்சு. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே 20 வழக்கு இருக்குது. என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியல. அவர் வந்து பல வழக்குகளை வந்து இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரே தான் எஸ்ஐடியோ இல்லைன்னா சிபிஐயோ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தோம். அந்த மனு மீது வந்து இன்றைக்கி வந்ததில் வந்து நீதியரசர்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன வந்து அவர் மேலே வழக்கு இருக்கோ அவர் மேலே என்னென்ன வழக்கு இருக்குது, தமிழ்நாடு பூரா வந்து என்னென்ன வழக்கு இருக்குது, 20 வழக்குகளை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எஃப்ஐஆர் காப்பிலேருந்து சார்ஜ் ஷீட்லேருந்து வழக்கு முடிக்கப்பட்டதா எல்லாம் டீட்டெயில்ஸாக வந்து அவர் மேலே வந்து நீங்கள் கவுண்டராக வந்து ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நீதியரசர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருக்காரு. அதை வந்து வழக்கு வந்து 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி வந்து ஒத்திவைக்கப்படுது. அதில் வந்து அது நீண்ட கவுண்டர் போட்ட பிறகு எங்களுடைய வாதத்தை நாங்கள் எடுத்து வைப்போம். இது சுப்ரீம் கோர்ட் வக்கீல் ஜிஎஸ் மணி அவர்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணோம். நாங்கள் இந்த வழக்கில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை வந்து ஏற்கனவே சுப்பிரமணிய தீர்ப்பு சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து அவர் மேலே வந்து 20 வழக்குகள் வந்து டெக்காயிட்டி இந்த மாதிரி வந்து லேண்ட் கிராப்பிங்கு பல வழக்குகள் ராபரி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து பாலியல் வழக்கு கூட இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே இதாக போட்டு ஒரு குட்டாஸ் மேலே அவர் மேலே போட்டு அவர் மேலே வந்து ஒரே இது வந்து இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனோ இல்லை சிபிஐ இன்வெஸ்டிகேஷனோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 20 எஃப்ஐஆரையும் என்னென்ன ஸ்டேஜ்னு சொல்லிட்டு டீட்டெயில் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள். சார் நாங்கள் ஒன்றும் 20 வழக்கு எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அது பண்ணாதனால தான் நாங்கள் வந்து இந்த வழக்கையே வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் டிசம்பர் மாதமே ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இப்போ 4 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பண்ணலை. இப்போ கோர்ட் உத்தரவு போட்ட உடனே நாங்கள் பண்ணிடுறோம். எல்லா வழக்கும் எங்கெங்கே இருக்குது டீட்டெயில்ஸாக வந்து கவுண்டராக ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க எஸ்ஐ அவங்களுக்கு தான் கேட்கணும். நம்ம மெத்தனை போக்கு இதோடைய கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய இது ஒரு மெத்தனை போக்கு சரியான பாதையில் போகலங்க. ஏன்னா சரியான பாதையில் போயிருந்துச்சுன்னா
இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சிபிஐ இங்கே இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேவிட் நாங்கள் போட்டேன் நான். கேவிட்டில் வந்து மனு வந்து அங்கே பெண்டிங்காக இருக்குது, மேட்ரு பெண்டிங்காக இருக்குது. அவர் பேசின போர்ஷன் மட்டும் இந்த எப்பயார் லீக் ஆகினது போர்ஷனு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எந்த நடவடிக்கை எடுக்கணும், என் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அஃபீஸில் நடவடிக்கை கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்காரு. அதுக்கு நாங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கோம். நம்ம குண்டாஸ் ஏற்கனவே போட்டிருக்காங்க, இந்த 20 எப்பயாரும் போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து இதுக்கும் குண்டாஸ் போட்டிருக்கணும். இனிமேல் குண்டாஸ் போடணும். எந்த பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க சார்ஜ் ஷீட்டில் எந்த சாருன்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வந்து சொன்னது கிடையாது, எந்த சாருன்னு சொல்லி சொன்னது கிடையாது. அதனால வந்து அதையும் பற்றி நாங்கள் விசாரிக்க சொல்லி நாங்கள் போடுறோம். நாங்கள் சிபிஐ சார், அவர் கமிஷனர் வந்து அன்னைக்கு விசாரணையில் கமிஷனரே என்ன சொல்லிட்டாரு, ஒருத்தர் தான் சொல்லிட்டாரு. அப்போ எப்படி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு டிஜிபியோ கமிஷன் சொன்னதுக்கப்புறம் அவர் கீழே உள்ள ஆஃபீஸர் வந்து திருப்பி ஒரே அக்யூஸ்ன்னு சொல்லி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி அது பண்ண முடியும்? இது அதனால தான் இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சரி சிபிஐ கேட்டிருக்கோம். நாங்கள் அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுவோம் கண்டிப்பாக. 20 ஏப்ரல் அதான் 4 வாரத்தில் டைம் கொடுத்துருக்காங்க. 4 வாரத்துக்குள்ளே டீட்டெயிலாக வந்து இந்தந்த கோர்ட்டில் முடிச்சு வைக்கப்பட்ட வழக்குகளும் சரி, இருக்கிற பெண்டிங் இருக்கிற வழக்குகளும் சரி, அவர் பேரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணீங்க நீங்கள், ஏன் வந்து இது அவர் 20 வழக்குகள் என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நன்றி சார், வணக்கம்.